உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகிறது. அந்த வகையில் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் வைபவம் இடம்பெற உள்ளது. அந்த வகையில் முதலாவது மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு பொற்பதி கிராம அலுவலர் திரு பிரதீபன் தனுஷி அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்து பொற்பதி பாடசாலையின் ஆசிரியை தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு மக்கள் பொற்பதி மக்கள் சங்கத்தின் தலைவர் திரு மங்கள விளக்கு பேராலே ஆமென். வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித ஆவியே வருக. ஞானத்தின் ஒளியை மனதினிலேற்றும் மாசற்ற அன்பே வருக. உயிருக்கு உயிரே வாழ்வுக்கு வாழ்வே உண்மையின் வடிவே வருக. வயிறுக்கு மழையே பார்வையின் ஒளியே பரமனின் அருளே வருக. வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித ஆவியே வருக. ஞானத்தின் ஒளியை மனதினிலேற்றும் மாசற்ற அன்பே வருக. தந்தை மகனை தூய ஆவியாரின் பேராலே ஆமென். கலந்து கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்குரிய கிராம சேவையாளர் அவர்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் எமது முன்ன நாள் பிரதேச சபை உறுப்பினர் சுரேஷ்குமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு நமது பாடசாலை பொற்பதி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கழகம் பாடசாலையின் ஆசிரியை அருள்ராஜ் நர்மதா ஆசிரியை அவர்களையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றேன். அடுத்ததாக எமது புலம்பெயர் அமைப்பின் தலைவர் எஸ் சந்திரகுமார் அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற அவரையும் இந்த நேரத்தில் நான் அன்புடன் வரவேற்புரை நிறைவு செய்து தலைமுறையை நடத்துகிறேன். எமது மக்கள் நலன்புரி சங்கத்தின் 6ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்விலே நாங்கள் இது எங்களுடைய இந்த 2004ஆம் ஆண்டு 4வது நிகழ்வாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது முக்கியமாக இந்த கல்வி சாதனையாளர் கௌரவிப்பு விழா. இந்த விழாவிலே சிறப்பிப்பதற்காக புலம்பெயர் நாடுகளின் உறவுகள் நீதி உதவியை செய்து இந்த விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளுக்கு நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நமது கிராமத்தைச் சேர்ந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி எழுதிய மாணவியையும் காப்போத்த சாதாரண பரீட்சையிலே சித்தி எழுதிய மாணவர்களை நாங்கள் கௌரவிக்கும் நோக்கமாக இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலே எம்முடைய சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தலைவராக இருந்த திரு அசோக்குமார் அவர்களிடம் நமது மக்கள் நலன்புரி சங்க நிர்வாகிகள் ஒரு கையிலே இந்த அளவு இந்த கைகளே அடங்கக்கூடிய ஒரு வெள்ளைச்சீரையும் மறுகையிலே இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற சிறிய துரியையும் கொடுத்திருந்தார்கள். அவர் தன்னுடைய மூளையை பிரயோகித்து அந்த பெரிய துரியை எண்ணெய் ஊட்டி எரிக்காமல் இந்த சிறிய திரிக்கு எண்ணெயை ஊட்டி இன்று வரைக்கும் அது ஒளிந்து கொண்டே இருக்கின்றது. காரணம் என்னென்றால் சிறிய திரிக்கு எண்ணெயை ஊற்றி எரித்தால் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கலாம். அந்த பெரிய திரிக்கு எண்ணெயை ஊற்றி எரிந்தால் அது ஒரே நாளில் எரிந்து முடிந்து அது இந்த ஒளி மங்கி விடுமுறை. இந்த சின்ன திரியை எரித்ததற்கு காரணம் என்னென்றால் சின்ன திரிக்கு எண்ணெயை ஊற்றி எரித்து கொண்டிருந்தால் காலகாலமாக எரித்து கொண்டிருக்கலாம் என்ற அந்த நோக்கத்தோடு அந்த திரியை
எடுத்து எமது மக்கள் நலன்பு சங்கத்தை வளர்த்து கொண்டிருந்தார். குறிப்பிட்ட சில நாட்கள் முன் அவர் திரும்ப வெளிநாடு செல்வதற்காக இன்று வேறொரு தலைமையின்று இந்த விழா சிறப்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இங்கு வருகை தந்திருக்கும் அவரது மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்று பெற்றோர்கள், ஏனைய நலம்பிரிமிகள், நமது கிராம அங்கத்தவர்களையும் மக்கள் நலம்புரி சங்க அங்கத்தவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகின்ற கிராம சேவையாளர் அவர்களே, இந்த பிள்ளைகளை நல்ல வழியிலே நெறிப்படுத்தி இன்று கல்வியிலே ஆசானாக கௌரவம் பெற வந்திருக்கின்ற இந்த பிரதேச பாடசாலை ஆசிரியர்களே, அதே போல இந்த நிர்வாகத்தை நல்ல முறையிலே வெளிநாட்டில் நடாத்தி கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, அதே போல இந்த நிகழ்வுக்கு கல்வி கௌரவத்தை பதிவு வந்திருக்கின்ற இந்த கிராமத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து சாதனை புரிந்து கல்வி கௌரவம் பெற வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, உடவியலாளர் எங்கள் காண்டியன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் எங்கள் பவன் அவர்களே, பிரதேச வாழ் மக்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையிலேயே வடமராட்சி கிழக்கு 18 கிராமங்களை கொண்டமைந்த 18 கிராம சேவையாளர்களை கொண்டமைந்த 28 கிராமங்களை கொண்டமைந்த பிரதேசம். இந்த பிரதேசத்திலே உண்மையிலேயே இந்த கல்வி சமூகத்திலே மிகவும் எழுச்சியாக இந்த காண்டியோ சரி, வடையிலோ சரி, மெதடிசோ சரி செல்பவர்கள், அதாவது தொடர்ச்சியாக சாதித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த வடமராட்சி கிழக்கை சார்ந்தவர்கள். ஏனெனில் கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் மறைந்து இந்த பிள்ளைகளை படிப்புத்தான் ஒன்று ஆணிவேராக நாங்கள் அதை செய்ய வேண்டும், படிப்பாலே நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்று பெற்றோர்கள் அந்த கௌரவத்தை அந்த விடாப்புடியான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியை சரியாக செயல்படுத்துகின்ற மாணவர்கள், செயலாற்றுகின்ற மாணவர்கள் சாதனையாளர்களாக மாறுகின்றனர். அந்த சாதனையாளர்களுக்கான இந்த கிராமத்தில் இருந்து இதில் பார்க்கின்றோம். அந்த சாதனையாளர்களை பாராட்டி கௌரவிப்பது என்பது எந்த கிராமங்களிலும் மிக குறைவாகத்தான் காணப்படுகிறது. உண்மையிலேயே 28 கிராமத்திலேயும் மிக கூடியதாக காணப்படுகிறது. ஆளாளுக்கு பல பல நிறுவனங்களை ஆரம்பித்து அது ஒரு கொஞ்ச காலத்தில் செயல்படும், அதன் பின்பு செயல்படாமல் விட்டு போய்விடும், வாங்கி போய்விடும். ஆனால் பொற்பதி நலம்புரி சங்கம் உண்மையிலேயே அசோக் தலைமையிலே மிகவும் சிறப்பாக இந்த 5 வருட காலமும் சிறப்பாக நடைபெற்றது. 6 வருட தொடர்ச்சியிலே ஐயா அவர்களிடம் கையளிக்க பெற்றிருக்கின்றது. உண்மையிலேயே ஐயா அவர்களை சந்தித்து கதைத்த போதும், சந்திரவண்ணாவை நேரடியாக வந்தபோது கதைத்த போதும் தொடர்ச்சியாக அதை விட வேகமாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக பாரிய திட்டங்களை ஒருங்கிணைத்து இந்த கிராம மக்களுக்கு ஒரு எழுச்சியான ஒரு வளர்ச்சியான திட்ட பாதைகளை வகுத்து செயல்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து கதைத்து என்னென்ன தேவைப்பாடு இருக்கின்றதோ அதனை முன்முயற்சியாக செய்து அதற்கான வளங்களை, நிதிகளை ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் என்பதே அவரதவா. உண்மையிலேயே அதன் ஒரு வெளிப்பாடுதான் இந்த கல்வி கௌரவம் நினைக்கின்றேன். உண்மையிலேயே கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சை மிக முக்கியமானது. அதைவிட கீழ்மட்டத்தில் இருக்கின்ற கல்வி புலமை பரீட்சை, 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை என்பது மிக முக்கியம். அதிலே சளைக்காது படித்து இந்த கல்வி இந்த தகுதியை பெற்றிருப்பவர்களை நான் இந்த இடத்திலே எழுதி வாழ்த்துகின்றேன். அதே போல இந்த பாராட்டை செய்பவர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். ஏனெனில் இது ஒரு சின்ன விடயம் அல்ல. இவர்களை மேலும் இந்த ஐயா அதே போல பிரகாசிக்க செய்வதுதான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை சிறப்பாக ஒழுங்கமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும்
நம்பிகள் குறுகிய ஆட்கள் வந்தாலும் இதன் தாற்பயம் என்பது பெரிதாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக சிறிதாகத்தான் ஒளி இருந்தாலும் அது ஒரு இருட்டுக்குள் இருக்கக்குள்ள பெரிய ஒளியாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் நான் இதை நினைக்கின்றேன். இது சிறிய விடயம் அல்ல, ஒரு பரந்துபட்ட பாரிய விடயம். இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என நான் நினைத்தேன். அசோக் அவர்களை கடைசியாக சந்திரவண்ணன் மூலமாக வந்து சந்திக்கும் போது கதைத்து சந்திக்கும் போது விடைபெறுவதற்கு 2 நாட்கள் முன்பு நினைக்கின்றேன். சந்திக்கும் போது அவர் பல விடயங்களை எங்களிடம் சொல்லி சென்றிருந்தார். நான் அங்கே செல்வது இங்கே இருக்கின்ற இந்த மக்களுக்கான சில உதவிகளை செய்வதும் ஒரு இலக்காக இருக்கின்றது. நான் அவர்கள் சந்திரவண்ணாக்கள் மூலமாக தலைவராக இருந்து தருகின்ற பணத்திற்கு சரியாக செயல்பட்டிருக்கின்றேன் என்ற ஆத்ம திருப்தியுடன் இங்கே இருந்து செல்கின்றேன். இந்த கிராமத்துக்கான சரியான வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. அது வெளியில் இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். இது பல விடயங்களை எங்களிடம் கதைத்திருந்தார். சங்கம் சொந்தமாக, ஆலயம் சம்பந்தமாக, இந்த விளையாட்டு கழகம் சம்பந்தமாக, எங்களோட உற்பத்தி நலமுறை சங்கம் மக்கள் நலமுறை சங்கம் சம்பந்தமாக நிறைய விடயங்களை கதைத்திருந்தோம். 2 நாட்கள் முதல் அதில் சொல்லியிருந்தேன். நான் ஒரு நாள் அந்த பணத்தை நான் செய்திருக்கின்றேன். எந்த நானும் உழைச்சு இந்த கையால் அந்த பணத்தை கொடுத்து செய்விக்கணும். அதுக்கு நீங்கள் தான் எப்பவும் இருக்கணும். ஏன்னா குட்டியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்களோ நிறைய விஷயம் செய்வோம். செய்து இந்தியாவில் 50 நிதர்சனம் இருக்கு. அதே போல பாண்டிய நாட்கள் மிளகோன்னு பெரிய குழாம் இருக்கு. அவங்க தொடர்ச்சியாக இதே மாதிரி பணிகளை செய்யணும் என்ற அந்த ஒரு உயரிய வாக்கையும் இலட்சியத்தையும் விட்டுத்தான் அவர் சென்றிருக்கின்றார். உண்மையிலே அதை கேட்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு தவிர்க்க முடியாத இழப்பு. இருந்தாலும் இங்கே இருந்து ஒரு பாரிய ஒரு விருட்சத்தை உருவாக்கி போட்டு செல்பவர் பெரிய ஒரு துக்கமான நிகழ்வு தான் இருந்தது. என்றாலும் அவர் சொன்னார், எனது சம்பளத்தில் எந்த பணத்தில் அந்த மக்களுக்கு வறிய மக்களுக்கு கூடுதலாக செய்ய வேண்டும். உண்மையிலேயே எதிர்வரும் காலங்கள் இந்த பிரதேசங்களிலே கிராமங்களிலே வடமாட்சி கிழக்கை நாம் பொறுத்தளவிலே இந்த தொழில் விடயங்களும் சரி, ஏனைய நிலையதானங்களும் சரி, நாங்கள் பாரிய திக்கட்டுக்குள் தான் சென்று கொண்டிருக்கின்றோம். வறுமையின் போறப்படிக்குள் தான் நாங்கள் சீக்க போகின்றோம். ஏனெனில் அதிகரித்து விட்ட விலைவாசியும் இந்த பொருளாதார நிலைமையும் இருக்கின்ற பணத்தை நாங்கள் உடனடியாக செலவழித்து சேமித்து வைத்திருக்கின்ற பணங்களை செலவழித்து இந்த பிள்ளைகளின் கல்விகளையும் நாங்கள் சாப்பாட்டையும் எதிர்காலத்தில் நாங்கள் உரிய வகையில் கொடுப்போம் என்பது கேள்விக்குறியாகத்தான் மாறி இருக்கிறது. ஏனெனில் எங்களுக்கு இருக்கிற கடல் வளம் மிக குறைந்து அருகி செல்கிறது. எனவே இந்த பொற்பதி மக்கள் நலமுறை சங்கம் மூலம் சங்கங்கள் தொடர்ச்சியாக வேலை திட்டங்களை செய்கின்றது. அண்மையிலே மையா சந்திகர்கள் சொன்னார், மணக்காட்டு மைதானத்திலே நாங்கள் போன கிழமைதான் குறிப்பிட்ட ஆட்களுக்கு மாதம் அந்த உதவித்து கொடுப்பனவை கொடுத்துட்டு வந்திருக்கணும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் உடனே அப்டேட் ஆனதுமே எல்லாத்தையும் தட்டி பார்ப்பேன். உண்மையிலேயே அது ஒரு படமும் போடாமல் அந்த பில்லை போட்டு அதுக்கான அந்த உறுதிப்படுத்தலை செய்வது மிகவும் அழகாக இருந்தது. உண்மையிலேயே அதுக்கு மாறாக நடைபெற இருப்பது சும்மாவான விஷயம் இல்லை. ஒருக்கா செய்து கொண்டு போகலாம். நாங்களும் பல விடயங்களை செய்திருக்கிறோம். இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வது என்பது பல வழிகளில் இயலாது. அதை செய்பவர்கள் செய்விப்பவர்கள் கிராமத்துக்கு மட்டுமன்றி ஏனைய பல பிரதேசங்களுக்கும் செய்வதை நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன். பிரதேச செயலகம் சார்ந்த பல்வேறு உதவிகளை நாம் மனமொன்று கேட்டபோது எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் பல தடவைகளிலே இந்த நிர்வாகத்தினர் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய பணி தொடர்ந்தும் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பிருந்த அசோக்குமார் மற்றும் அவருடைய புலம்பெயர் உறவுகள் அனைவரும் வெற்றி காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதே போல இந்த கிராமத்தில் இருக்கின்ற இந்த மாணவர்களையும் இங்கே இருக்கின்ற வாத்தியர்களையும் அவர்கள் கைவிடாது தொடர்ந்து கௌரவித்து அவர்களுக்கு தேவையான உணர்வுகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள். இவ்வாறான பல அமைப்புகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக இயங்குகின்ற அமைப்புகள் ஆங்காங்கே ஒரு சிலவை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த அமைப்பானது தொடர்ந்து இயங்கி வருவது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது.
அதில் இருக்கின்ற அந்த உறுப்பினர்களுடையதும் புலம்பெயர் உறவுகளுடையதும் ஆதரவும் மிக்க பாராட்டுதற்கு போற்றுதற்கு முடியாது. ஆகையினாலே இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த மக்களுக்கு இந்த அமைப்பானது பல்வேறு வகையான உதவிகளை செய்து இந்த கிராமத்தினுடையதும் இந்த கல்வி சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னை இன்று இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தமைக்கு நாங்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்து மண்டலம் வாழ்த்து மண்டலம் சிறப்பான முறையில் பயிற்சிக்கு அந்த பரீட்சைகளில் நர்மதா அவர்களை மிகவும் அரிதான காரியம். அந்த மாணவர் தன்னுடைய முயற்சினாலும் தன்னுடைய தந்தை தாயின் கடுமையான உழைப்பினாலும் பயணித்திருக்கின்றார். திறமையான ஆண்டுகளின் பயிற்சியினாலும் இந்த அரும்பெரும் சாதனையை படைத்திருக்கிறார். மக்கள் நலன்புரி சங்கம் என்று பிடிக்காது. அந்த வகையில் மட்டுமல்லாமல் அவர்களுடைய கல்விக்கு தேவையான ஒரு சிறிய அளவிலான ஊக்குவிப்பு தொகை அவர்